கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மண் சட்டியில் வைக்க போற எறா குழம்பு. ஒரு நிமிஷம். அன்னைக்கு ஒரு நாள் பச்சை குழம்பெல்லாம் மிச்சம் இல்லாமல் நானே சாப்பிட்டேனே, அந்த குழம்பா? ஆமாம் அதே தான். சூப்பர் வீவர்ஸ். இந்த குழம்பு எப்படின்னா, சுட சுட சாப்பாடை எடுத்து சுட அந்த குழம்பு ஊற்றி, எனக்கு அந்த சாதம் லைட்டாக குழஞ்சிருந்தால் செம்மையாக இருக்கும். அது அப்படியே குழச்சி சாப்பிட்டீங்கன்னா வைங்களேன், சும்மா அப்படியே வாயில் அப்படியே அமிர்தமாக இறங்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. அதனால் கடைசி வரைக்கும் விடாமல் இதை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குழம்போட செய்முறை சரியாக தெரியாமல் போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போது ஓவர் டு கிச்சன் குயின். எறா வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறா எப்போவுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தேங்காய், அரை முடி தேங்காய், கொஞ்சம் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. சட்டியை காய வச்சாச்சு. சட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை மண் சட்டியில் செய்ய போகிறோமா இன்னைக்கு? சூப்பர். ஆமாம், மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கண்ணாடி மாதிரி ப்ரௌனாலாம் வதங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பூண்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு அரைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஏன் புகை நிறைய வர மாதிரி தெரியுது இன்னைக்கு? இது நம்ம சட்டியில் செய்கிறோம்ல, அதனால் புகை அதிகமாக வருது. இந்த இஞ்சி பூண்டோட நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனால் அன்றைக்கி நீங்கள் செய்யும்போது எறா சின்ன எறா போட்டிங்க, அதுதான் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் அதே தான் போட போகிறீங்களா? ஆமாம், எறா இப்போ இது சின்ன எறாவாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. சின்ன எறா தான் வாங்கி கழுவி வச்சுருக்கேன் நான். பட் அதுதான் நல்லா இருக்காது இந்த குழம்புக்கு. எனக்கு தெரிஞ்சவே, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு சின்ன எறா போட்டு அன்றைக்கி சாப்பிட்றது இன்னும் கூட என்னால் மறக்க முடியல. அவ்வளவு டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது சட்டின்றதுனால புகை கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இந்த எறாவை இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்கு இல்லைங்களா, அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எறா எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? என்ன குவான்டிட்டி இது? இது 1/2 kg எறா வாங்கி கழுவி வச்சுருக்கேன். எறா நல்லா வதங்கினோடனே நல்லா சுருண்ட ஆரம்பிக்கும். பாருங்கள், எறா நல்லா சுருண்ட ஆரம்பிச்சிருச்சு. எறானாலே சுருண்டு தானே. அந்த சுருண்டு இருக்கிற எறாவை சாப்பிடும்போது தான் ஒரு டேஸ்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. அன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சீக்கிரம் செய்யுங்க. ஆமாம், சீ ஃபுட்டில் எறா கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட, பட் டேஸ்ட்டும் எறா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு எறா ரொம்ப பிடிக்கும். இப்போ எறா நல்லா வதங்கிருச்சு. எறா ஃப்ரை கூட செஞ்சீங்க, இதே மாதிரி நல்லா தான் இருந்துச்சு அன்னைக்கு. இப்போ நம்ம இந்த எறா குழம்புக்கு முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட போகிறேன். இந்த முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். ஆனால் பொதுவாகவே இங்கே சென்னையில் யாருமே காய்கறி போட்ட மாதிரி நான் பார்க்கல. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க காயெல்லாம் போட்டு. இது நம்ம காய் முருங்கைக்காய் போட்டு செய்யும்போது அந்த எறா குழம்பு இன்னும் அந்த முருங்கைக்காய் ஸ்மெல்லோட ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்குற மாதிரி விட்டுடுங்க, தண்ணி ஊற்றாமல். ஆமாம்மா, அன்றைக்கி நான் சாப்பிடும்போது அந்த முருங்கைக்காய் அதில் இருக்கிற ஜூஸி அப்படியே அந்த எறாவோட கலந்து சும்மா அப்படி உரியும் போது செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போது 2-3 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலி எறா குழம்புக்கு நம்ம மீன் குழம்பு மாதிரி நிறைய புளி சேர்க்கணும்னு கிடையாது. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உப்பு சேர்த்தாச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறவங்களா இல்லைன்னா நீங்கள் 3 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் என்ன ரகசியம் இருக்குது? நம்ம குழம்பு மிளகாய்த்தூள்னா மிளகாய், தனியா,
மிளகு, சீரகம், வெந்தயம் அதெல்லாம் நல்லா வறுத்து போட்டு அரைச்சி வச்சுப்பாங்க. நார்மலி எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் உடச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிளகாத்தூள் அரைக்கிறத பற்றி கூட ஒரு நாள் சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன் நான். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இறாலாம் நல்லா வெந்திருக்கு. செம்மையாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய், சீரகம், வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரைச்சிங்களே அந்த மிக்ஸர் இருக்குது. ஓகே, ஆமாம் கரெக்டு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு கிடையாது. ஒரு 2 கொதி கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம கடைசியாக தாளிக்கும் போது அந்த தாளிப்போட வாசனையும் சேர்ந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் கடைசியாக தாளிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன ஏதோ அது ரகசியம் இருக்குது அதில் ஏதாவது? ஆமாம், செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய். இப்போ நம்ம தாளிப்பை கொட்டியாச்சு குழம்புல. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எறா குழம்பு சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நானும் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். சீக்கிரம் கமான். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.